வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது, ஆனா ரொம்பவே முக்கியமானது. உங்க பர்ஸ்ல இருக்கிற அந்த கிரெடிட் கார்டை அது வெறும் ஒரு பிளாஸ்டிக் அட்டைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அது ஒரு அடங்காத, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு குதிரை மாதிரி. அந்த குதிரைய சரியா ஓட்டத் தெரிஞ்ச ஒருத்தர் உங்களுக்குள்ள இருக்கணும். வாங்க அத பத்தி விரிவாக பார்க்கலாம். என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம கையில இருந்து பணத்தை எண்ணி கொடுக்கும்போது மனசுக்குள்ள ஒரு சின்ன வலி இருக்கும் இல்லையா? ஆனா அதே ஒரு கார்டை தேய்க்கும்போது அந்த உணர்வே இருக்காது. ஏதோ நம்ம பணம் இல்ல மாதிரி ஒரு ஃபீல். இந்த ஒரு சின்ன கேள்வியில தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற முழு உளவியலுமே அடங்கியிருக்கு. இப்ப நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்துல கிரெடிட் கார்டுங்கிறது தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயமா மாறிடுச்சு. வேணுமோ வேண்டாமையோ அது நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமாகவே ஆகிப்போச்சு. 1, 2 கார்டு வச்சிருக்கிறதுங்கிறது இன்னைக்கு ரொம்ப சாதாரணம். ஆனா சில பேர் என்ன பண்றாங்கன்னா, தபால் தலை சேகரிக்கிற மாதிரி கிரெடிட் கார்டுகளை சேகரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அது ஒரு பெரிய கடன் வலைக்கான முதல் படி. சரி, இந்த கிரெடிட் கார்டுக்கு 2 முகம் இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி ஒரே நேரத்துல நமக்கு ஒரு வரமாகவும் அதே சமயத்துல ஒரு சாபமாகவும் மாறுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. திடீர்னு ஒரு மருத்துவ செலவு வருதுன்னு வைங்க. அப்போ கையில காசு இல்லைன்னாலும் இந்த கார்டு ஒரு கர்ணன் மாதிரி வந்து நம்மள காப்பாத்தும். அது ஒரு வரம். ஆனா அதே கார்டு தான் ஒரு ஷாப்பிங் மால்ல போகும்போது தேவையே இல்லாத ஒரு பொருளை பார்த்து பரவாயில்ல வாங்க அப்புறம் பார்த்துக்கலான்னு ஒரு அசட்டு தைரியத்தையும் கொடுக்கும். இதுதான் சாபம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோட்டை புரிஞ்சுக்கிறது தான் இங்க இருக்கிற பெரிய சவாலே. சரி, அடுத்த கட்டத்துக்கு போவோம். கையில பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறதுக்கும் கார்டை ஸ்வைப் பண்ணி வாங்குறதுக்கும் மனரீதியா என்னதான் பெரிய வித்தியாசம்? வாங்க அதையும் பார்க்கலாம். நல்லா கவனிச்சு பாருங்களேன். கையில இருந்து பணத்தை கொடுக்கும்போது நாம இயல்பாவே கொஞ்சம் பேரம் பேசுவோம். பர்ஸ்ல எவ்வளவு இருக்குன்னு ஒரு தடவைக்கு 2 தடவை பார்ப்போம் இல்லையா? இது இப்போ உண்மையிலே நமக்கு தேவையா? நமக்கு நாமே ஒரு கேள்வியை கேட்டுக்குவோம். ஆனா கார்டை தேக்கும்போது இந்த கேள்விகளுக்கெல்லாம் வேலையே இல்ல. இப்போ ஸ்வைப் பண்ணு, பில் வரும்போது பாத்துக்கலான்னு ஒரு மாயைய அது நமக்குள்ளேயே உருவாக்குது. சுருக்கமா சொல்லணும்னா, பணம் நம்மள யோசிக்க வைக்குது, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு. ஆனா கிரெடிட் கார்டு சுய கட்டுப்பாடு இல்லாதவங்களுக்கு ஒரு விதமான போலி தைரியத்தை கொடுத்து தவறான பாதைக்கு கூட்டிட்டு போயிடும். இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் இதுதான். சரி, இந்த குதிரையோட கடிவாளத்தை கையிலேருந்து நழுவ விட்டா என்ன ஆகும்? வாங்க ஒரு நிஜ வாழ்க்கையில நடந்த கதையிலிருந்து கத்துக்கலாம். இது ஒரு முக்கியமான எச்சரிக்கை மணி. என்னோட நண்பர் ஒருத்தர் பெருமையா சொல்லுவாரு, என்கிட்ட 10 கிரெடிட் கார்டு இருக்குன்னு. அத ஒரு சீட்டுக்கட்டு மாதிரி எடுத்து குலுக்கி காட்டுறதே அவருக்கு ஒரு பெரிய கெத்து. ஆனா அதோட விளைவுகள் எவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு தெரியுமா? அவர் எப்படி ஒரு பெரிய கடன் வலையில சிக்கினார்னா, முதல்ல ஒரு கார்டு கடன் அடைக்க இன்னொரு கார்டை தேய்ப்பார். அப்புறம் எப்பவுமே மினிமம் பேமெண்ட்டை மட்டும் கட்டுவார். கடைசியில இந்த கிரெடிட் கார்டு கடன்களை எல்லாம் அடைக்க வெளியில அதிக வட்டிக்கு வேற கடன் வாங்குவார். இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி மாதிரி போயிட்டே இருந்துச்சு. இந்த கட்டுப்பாடில்லாத சவாரியோட முடிவு என்னாச்சு தெரியுமா? அவர் வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சு. அவமானம் தாங்க முடியல. ஊரை விட்டு ஓட வேண்டிய நிலைமை. சிபில் ஸ்கோர் மொத்தமா காலி. எந்த வங்கியிலையும் ஒரு சின்ன லோன் கூட வாங்க முடியாது. சொல்லப்போனா அது ஒரு நரகவேதனை தான். சரி, போதும் இந்த எச்சரிக்கை கதைகள். இப்போ சக்தி வாய்ந்த பகுதிக்கு வருவோம். அந்த கடிவாளத்தை எப்படி நம்ம கையில கெட்டியா புடிச்சுக்கிறது, அந்த குதிரைய எப்படி அடக்கி ஆள்றது, அதுக்கான வழிகளை பார்ப்போம் வாங்க. இந்த கட்டுரையை எழுதினவரோட அனுபவத்தையே ஒரு நல்ல எடுத்துக்காட்டா பார்க்கலாம். கடந்த 20 வருஷமா அவர் 1 அல்லது 2 கார்டுகளை மட்டும்தான் வச்சிருக்காரு. அதுவும் ஒவ்வொரு மாசமும் சரியான தேதிக்குள்ள முழு பணத்தையும் கட்டிடுவாரு. இதுவே ஒரு பெரிய சாட்சி, பொறுப்பா பயன்படுத்தினா கிரெடிட் கார்டு ஒரு நல்ல நண்பன்னு சொல்றதுக்கு. ஒரு திறமையான குதிரை சவாரியாளரா இருக்கணும்னா சில விதிகளை கண்டிப்பா கடைபிடிக்கணும். 1, எப்போவுமே முழு தொகையையும் கடைசி தேதிக்கு முன்னாடி கட்டிடுங்க. 2, உங்க பில்லிங் சைக்கிள் தேதியை சரியா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பெரிய செலவுகளை அதுக்கேத்த மாதிரி திட்டமிடுங்க. 3, ஆஃபர் இருக்கு, டிஸ்கவுண்ட் இருக்குன்னு தேவையில்லாததை வாங்கி குவிக்காதீங்க. கடைசியா இத நெருப்பு மாதிரி நினைச்சுக்கோங்க. வெளிச்சத்துக்கும் சூட்டுக்கும் ரொம்ப அவசியம். ஆனா கைமீறி போனா எல்லாமே சாம்பல் தான். இங்க ஒரு மிக மிக முக்கியமான எச்சரிக்கை. என்ன நடந்தாலும் சரி, கிரெடிட் கார்டுல இருந்து பணத்தை மட்டும் எடுக்கவே எடுக்காதீங்க. அது நீங்க வாங்கக்கூடிய கடன்கள்லயே மிக மிக அதிக வட்டி கொண்ட ஒரு கடன். இந்த தப்ப மட்டும் ஒருபோதும் செஞ்சிராதீங்க. சரி, இப்போ நம்ம பயணத்தோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நீங்க தான் கட்டுப்பாட்டுல இருக்கீங்க. அந்த சக்தி உங்க கையில தான் இருக்குங்கிறத மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக்கலாம். பாருங்க, இந்த கிரெடிட் கார்டுங்கிற குதிரை கட்டுப்பாடு இல்லாம காட்டுத்தனமா ஓடத்தான் ஆசைப்படும். அதோட வேகம் நமக்கு ஒரு வித மயக்கத்தை கொடுக்கும். ஆனா எப்ப வாங்கணும், எதுக்கு வாங்கணும், எவ்வளவு வாங்கணுங்கிற கடிவாளம் உங்க கையில இருக்கிற வரைக்கும் எந்த குதிரையும் உங்களால அடக்கி ஆள முடியும்.
ஒருவேளை வள்ளுவர் மட்டும் நம்ம கிரெடிட் கார்டு காலத்துல வாழ்ந்திருந்தா நிச்சயம் இத பத்தி ஒரு அதிகாரம் எழுதியிருப்பார். ஒருவேளை அவர் இப்படி எழுதியிருப்பாரோ என்னவோ, தேவையறிந்து தேய்ப்போரே திறன் பெற்றோர், மற்றோர் தன் இடும்பை அறியாதார். இந்த முழு உரையாடலையும் ஒரே ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். இது நீங்களே உங்களை கேட்டுக்க வேண்டிய கேள்வி. உங்க குதிரையோட கடிவாளம் இப்போ யார் கையில இருக்கு? யோசிச்சு பாருங்க.